தெரிந்து கொள்வோம். நெல்லிலிருந்து சோறு வரை. நாற்றாங்கால் தயார் செய்தல், விதை நெல் சேகரித்தல், விதை நேர்த்தி செய்தல், விதைகளில் நீரில் ஊற வைத்தல், நாற்றாங்காலில் விதைத்தல், நாற்று வளருதல், நாற்று பறித்தல், முடிச்சு கட்டுதல், வயல் காட்டை சீர் செய்தல், உழவு ஓட்டுதல், பரம்படித்தல், வயல் நிலத்தில் முடிச்சு வீசுதல், நடவு நடுதல், களை எடுத்தல், உரமிடுதல், எலியிடமிருந்து தப்புதல், பூச்சியிடமிருந்து பாதுகாத்தல், நீர் தட்டுப்பாடின்றி வளருதல், கதிர் முற்றுதல், கதிர் அறுத்தல், மூட்டை கட்டுதல். நெல் அரிசியாக சோறாக மாறும் நிலை. நெல் ஊற வைத்தல், நெல் அவித்தல், களத்தில் காய வைத்தல், மழையிலிருந்து நெல்லை பாதுகாத்தல், நெல் அரைத்தல், நொய்யின்றி அரிசியாக்குதல், மூட்டையில் பிடித்தல், விற்பனை செய்தல். சோறாக எடை போட்டு வாங்குதல், அரிசியை ஊற வைத்தல், அரிசியை கழுவுதல், கள் நீக்குதல், அரிசியை உலையிலிடல். சோறு வடித்தல், சோறு சுடு தணிய வைத்தல், சோறு இலையிலிடல். இத்துணை தடைகளை தாண்டி வந்த சோற்றை முழுவதும் உண்ணாமல் வீணாக்குவது உலக மகா பாவம். உண்ணும் முன் உணர்வோம் அந்த உணவு நம் இலைக்கு வந்த பாதையையும் அதன் பின்னுள்ள உழவனின் உழைப்பையும். நன்றி. நண்பன் பண்ணைக்காக பொதுமை செல்வன்.